தமிழ்நாடு முதலமைச்சராக இன்று பதவி ஏற்றிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு மற்றும் அவரோடு அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கிற பதவி ஏற்றிருக்கிற 9 பேருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது மனமுவந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இந்த பதவியேற்பு விழாவில் என்னால் பங்கேற்க இயலவில்லை. மாறாக என்னுடைய கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியரசு மற்றும் ஜோதிமணி ஆகிய இருவரும் அந்நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர். மாநில பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் பலரும் அந்நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர். இன்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அவர் உறுதிமொழி ஏற்ற பின்னர் முதல் கையெழுத்து கோப்பிலே கையெழுத்திட்டுள்ளார். 200 யூனிட் மின்சாரத்திற்கு கட்டணமில்லை என்கிற தனது வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் அந்த கையொப்பத்தை இட்டிருக்கிறார். அது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏற்கனவே 100 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்துகிறவர்களுக்கு முற்றிலும் இலவசம், கட்டணமில்லை. அந்த திட்டமும் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 500 யூனிட்டுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் 200 யூனிட்டுக்கு கட்டணம் இல்லாமல் பயன்படுத்திக் கொள்ள முடியும். எஞ்சிய 300 யூனிட்டுகளுக்கு மட்டும் அல்லது அதற்கு மேலான யூனிட்டுகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற இந்த அறிவிப்பு 2 மாதங்களுக்கு மட்டும்தான் என்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இது அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. இது நிரந்தரமாக அல்லது 5 ஆண்டுகளுக்கும் தொடர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். சிங்கப்பெண் என்கிற பெயரில் பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு படை உருவாக்கப்படும் என்றும் போதைப் பொருள் தடுப்பு படை உருவாக்கப்படும் என்றும் அந்த இரு கோப்புகளிலும் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கையெழுத்திட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதனையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்று பாராட்டுகிறோம். இன்று நடைபெற்ற விழாவில் வந்தே மாதரம் பாடல் முதலில் இசைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் பாடலும் கடைசியாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலும் இசைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக அரசு விழாக்களில் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் ஒலிக்கப்படும். நிகழ்ச்சியின் நிறைவில் தேசிய கீதம் ஒலிக்கப்படும். இதுதான் நாம் நீண்ட காலமாக கடைபிடித்து வருகிற நடைமுறையாகும். இந்திய ஒன்றிய அரசு வந்தே மாதரம் பாடலை அரசு விழாக்களில் ஒலிக்க வேண்டும் என்று அரசாணை பிறப்பித்திருந்தாலும் அந்த பாடலை தமிழ்நாட்டில் நடைபெறுகிற அரசு விழாக்களில் ஒலிக்க செய்ய மாட்டோம் என்று கடந்த அரசு, திமுக அரசு வெளிப்படையாகவே அறிவித்தது. அதற்கு காரணம், அந்த பாடல் ஒரு மதசார்பு கருத்தை கொண்டிருப்பதாக தேசம் முழுவதும் ஒரு சர்ச்சை இருக்கிறது. மதசார்பற்ற அரசியலை முன்னிறுத்தக்கூடியவர்கள் அந்த பாடலின் மீது இத்தகைய விமர்சனத்தை வைத்து வருகின்றனர்.
தனிப்பெரும் கட்சியாக மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 10 அல்லது 11 இடங்கள் தேவை என்கிற நிலையில் தேசிய ஜனநாயக முன்னணியின் ஆதரவை தேடாமல், அதாவது பாரதிய ஜனதா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் ஆதரவை நாடாமல் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகளின் ஆதரவை கோரினார் திரு விஜய் அவர்கள். அதற்கு அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்ட கருத்து, மதசார்பற்ற அரசை தமிழ்நாட்டில் நிறுவுவதுதான் எங்கள் நோக்கம். ஆகவேதான் மதச்சார்பின்மையை முன்னிறுத்தக்கூடிய இந்த இயக்கங்களின் அல்லது கட்சிகளின் ஆதரவை நாங்கள் வெளிப்படையாக கோரினோம் என்று தாவேகா தரப்பில் சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையிலும் நாங்கள் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவளிக்க முன்வந்தோம். தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வந்துவிடக் கூடாது, அதனை தடுக்க வேண்டும். குதிரை பேரம் என்னும் பெயரில் சட்டமன்ற உறுப்பினர்களை தமது அணிக்கு சேர்க்கும் முயற்சியில் யாரும் ஈடுபட்டுவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் மீண்டும் ஒரு தேர்தல் உடனடியாக வந்துவிடக் கூடாது, அதனை தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் மதசார்பற்ற அரசை உருவாக்க விரும்புகிறோம் என்கிற கருத்தை ஆதரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் தான் இடதுசாரிகளோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவை நல்கியது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு தாவேகா ஆளும் கட்சியாக பொறுப்பேற்றிருக்கிறது. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த நிலையில் அதிகாரிகளின் கவனக்குறைவால் இது நிகழ்ந்ததா அல்லது ஆளுநரின் விருப்பப்படி நிகழ்ந்ததா அல்லது ஆளுநரை மகிழ்விக்க வேண்டும் என்று அதிகாரிகளே இந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டு செய்தார்களா? திரு விஜய் அவர்களின் கவனத்திற்கு சென்று அவருடைய ஒப்புதலோடு தான் இது ஒழிக்கப்பட்டதா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுகின்றன. இதற்கு உரிய விளக்கம் அளிக்க முதலமைச்சர் பொறுப்பேற்கிறார். அதிகாரிகள் தான் இதை முடிவு செய்திருப்பார்கள் என்றாலும் கூட முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்றதா இல்லையா என்கிற கேள்வி எழுகிறது. ஆகவே இது தொடர்பான விளக்கத்தை அளிக்க முதலமைச்சர் முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். அது மட்டுமில்லாமல் இனி வரும் காலங்களில் அரசு விழாக்களில் வந்தே மாதரம் பாடல் தொடர்ந்து ஒலிக்கப்படுமா? அப்படி என்றால் ஒவ்வொரு முறையும் அந்த பாடல்தான் முதலில் ஒலிக்கப்படுமா? தமிழ்தாய் வாழ்த்து கடைசியாகத்தான் ஒலிக்கப்படுமா? இந்த கேள்விகளும் எழுகின்றன. முதலமைச்சராக பதவியேற்கிற விழாவில் மட்டுமின்றி தற்காலிக இடைக்கால சபாநாயகர் பொறுப்பேற்கிற நிகழ்விலும் இதே நடைமுறை பின்பற்றப்பட்டிருக்கிறது. வந்தே மாதரம் பாடல் முதலில் ஒலிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுதான் இனிமே அரசு விழாக்களில் பின்பற்றப்படுகிற நடைமுறையா என்கிற கேள்வியும் எழுகிறது. இது தொடர்பாகவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு வாக்களித்த தமிழ் மக்களுக்கு, அவர் மீது பெரிதும் நம்பிக்கை வைத்திருக்கிற தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டில் மதசார்பு அரசியலுக்கு அல்லது மதவாத அரசியலுக்கு இடமில்லை என்று நம்புகிற மதசார்பற்ற சக்திகளுக்கும்
அவர் விளக்கம் அளிக்க வேண்டியது தவிர்க்க முடியாத ஒரு தேவையாக உள்ளது. எனவே இது குறித்த விளக்கத்தை எதிர்பார்க்கிறோம். அதிகாரிகள் தரப்பில் இருந்தோ அல்லது தாவேகா தரப்பில் இருந்தோ உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். வந்தே மாதரம் விவகாரத்தில் இப்போதைய நிலைப்பாடை தொடர்ந்தா உங்களுடைய ஆதரவு புதிய அரசுக்கு தொடருமா? இன்னைக்குதான் பதவியேற்றிருக்கிறாங்க. 13ஆம் தேதி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். ஆகவே அதற்கு எந்த நெருக்கடியையும் தர நாங்கள் விரும்பவில்லை. தோழமையோடு தான் இதை சுட்டிக்காட்டுகிறோம். வந்தே மாதரம் பாடல் பிற மாநிலங்களில் அல்லது இந்திய ஒன்றிய அரசு நடத்துகிற விழாக்கள் அதனுடைய இசை வடிவம் மட்டுமே ஒலிக்கப்படுகிற நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது என்றாலும் கூட பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் வந்தே மாதரம் பாடல் ஒலிப்பது நடைமுறையில் இல்லை. குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களில். தமிழ்நாட்டில் இதுவரையில் எந்த நிகழ்விலும் இந்த பாடல் ஒலிக்க பெற்றதில்லை. தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் பின்பற்றப்பட்டு வருகிறது, நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. முதல் முறையாக இந்த ஒரு நிலைப்பாட்டை இந்த அரசு பொறுப்பேற்றதுமே மேற்கொண்டிருக்கிறது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிறது. அதே போல தமிழ்நாடு அரசின் கஜானா காலியாக இருப்பதாகவும் ரூபாய் 10 லட்சம் கோடி கடன் சுமையை வைத்துவிட்டு சென்றுள்ளனர். அது குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் கடன் அளவு 10 லட்சம் கோடி என்று வெறுமன குறிப்பிடுவது தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்தும். ஏனெனில் கடனை எப்போதும் ஒரு குறிப்பிட்ட அளவோடு ஒப்பிட்டே மதிப்பிட வேண்டும். கடனை மதிப்பிடுவதற்கான சரியான முறை அதனை மாநிலத்தின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியோடு GSDP அந்த உள்நாட்டு உற்பத்தியோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டின் கடன் அளவு 15வது நிதிக்குழுவில் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புக்குள்ளேயே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வரம்பு அளவில் கடன் பெற்றுக்கொள்ளலாம் என்று இருக்கிறது. அது நிதிக்குழு வரையறுத்துள்ள ஒரு வரையறை. 15வது நிதிக்குழுவால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வரம்பு. கடனின் முழுமையான அளவுகளை மட்டுமே சுட்டிக்காட்டி அச்சமூட்டுவது ஏற்புடையதில்லை. இது தொடர்பாக முன்னாள் முதல்வர் ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். 10 லட்சம் கோடி கடன் சுமை இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை அல்லது அந்த கருத்தை அவர் மறுதளிக்கவில்லை. அந்த நிதிக்குழு நிர்ணயித்துள்ள வரையறைக்கு உட்பட்டுத்தான் கடன் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே கடன் சுமை குறைக்கப்பட வேண்டும், அதற்கேற்ப உள்நாட்டு உற்பத்தி உயர்த்தப்பட வேண்டும், அதற்கு ஏற்ப நம்முடைய பொருளாதார கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும். எனவே தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் அக்கறை செலுத்தி இந்த அரசு முனைப்போடு செயல்படும் என்று நம்புகிறேன், வாழ்த்துகிறேன்.